வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். எனக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான காஜு மசாலா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, பூரி, பரோட்டாக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடியாக இருக்குது. ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு பேனில் 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் லேசாக சூடானதன் பிறகு ஒரு பிரியாணி இலை மற்றும் 4 to 5 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அதன் பிறகு 4 வெங்காயத்தை நீல வாக்கில் நல்லா மெலியாக தான் நறுக்கி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக இது கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்துருக்க ஆனியன் நல்லா பொன்னிறமாக வரணும். அது வரைக்கும் இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இந்த நேரத்தில் இதில் 3 தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கலாம். அடுத்து 2 to 3 பல் அளவு பூண்டு நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே 2 இன்ச் அளவு இஞ்சி மற்றும் 30 to 40 கிராம் அளவு முந்திரி சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 4 to 5 நிமிடம் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதோடைய சூடு முழுமையாக குறைந்ததன் பிறகு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு, எடுத்து ஓரமாக வச்சுருவோம். இப்போது அதே பேனில் ஒரு 50 to 60 கிராம் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பட்டர் மெல்ட் ஆனதன் பிறகு இதில் ஒரு 100 கிராம் அளவு முந்திரி சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி லேசாக பொன்னிறமாக வரட்டும், அது வரைக்கும் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிப்போம். முந்திரி பொன்னிறமாக வந்ததன் பிறகு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்து ஒரு முறை கிளறி விட்டுக்கோங்க. அதன் பிறகு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைத்து வச்சுருந்த வெங்காயம், தக்காளி மற்றும் முந்திரி கலவையை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாமே ஒன்றோட நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் இருக்கக்கூடிய பச்சை மணம் போகணும். அதுக்காக அடுத்து ஒரு 4 to 5 நிமிடம் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். நம்ம காஜு மசாலாவில் இருக்கக்கூடிய பச்சை வாசம் முழுமையாக போயிடுச்சு. கலர் சேஞ்சாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேர்த்துருக்க பட்டரும் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு கசூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதன் பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ இதை எடுத்து அழகாக ஒரு பவுலில் பொசிஷன் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான காஜு மசாலா செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.